வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அமிதாப் பச்சன், தனுஷ் மற்றும் அக்ஷரா ஹாசனோட ஆக்டிங்கில் 2015 ஹிந்தியில் வெளிவந்திருக்கிற ஒரு சினிமாட்டிக் ட்ராமா மூவி தான் ஷமிதாப். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு தந்தி ஒன்றில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இதோட சிம்பிளான கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையில் தனுஷ்க்கு வாய் பேச முடியாது, ஆனால் ஆக்டிங்கில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், அதில் பயங்கரமாக கலக்குவார் வேறு. இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சனுக்கு அவரோட வாய்ஸ் தான் பெரிய பிளேஸே. இப்போ அக்ஷரா ஹாசன் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக உள்ள இப்போது அமிதாப் பச்சனோட வாய்ஸையும் தனுஷோட ஆக்டிங்கையும் ஒன்று சேர்த்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அந்த ஹிட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது, தனுஷ்க்கும் அமிதாப் பச்சனுக்கும். உன் வாய்ஸ் பெருசா இல்லை என்னோட ஆக்டிங் பெருசா அப்படின்ற அந்த ஒரு ஈகோனால நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தனுஷோட ஆக்டிங்கை சொல்லலாம். ஸோ ஆக்டிங் நல்லாவே இருந்தது. ஸோ வாய்ஸ்க்கு இன்னுமே நல்லா டப்பிங் நல்லா பண்ணியிருக்கலாம். ஹிந்தியில் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனால் தமிழ் டப்பிங்கில் கொஞ்சம் இன்னுமே ஒரு பெட்டரான வாய்ஸாக கொடுத்துருந்துருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ படத்தோடைய லாஜிக்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஓரளவுக்கு சினிமாட்டிக் மூவி மாதிரி தான் போகுது. மிச்சப்படி வேறு எதுவுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு தனுஷோட ஆக்டிங் ஹிந்தி படம்லாம் உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தந்தி ஒன்ல. தனுஷோட ஆக்டிங் மற்றும் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு எஸ்ஆர் செட்டிங்ஸ் எல்லாம் 5க்கு 3 கொடுக்கலாம்.